ஈஸ்வரம்மாவை பற்றி சுவாமியை எழுதினதில் ரொம்ப ரொம்ப என் மனதுக்கு நெகிழ்ச்சியான விஷயங்கள் 2. ஒன்று, சுவாமியினுடைய தாத்தா ஈஸ்வரம்மாளினுடைய மாமனார் தெரிந்து விடுகிறது. இதுதான் கடைசி நேரம் என்று அவருக்கு தெரிந்து விடுகிறது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், ஈஸ்வரம்மாளை கூப்பிட்டு என்னுடைய நேரம் முடிய போகிறது, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றார். அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் நம்ம எல்லாரும் சொல்றது தான், எதுக்கு அச்சானியமா பேசுறீங்க, நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு உடம்பு இல்லை, ஒரு வியாதி இல்லை, நல்லா இருக்கிறவரை எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க, தண்ணி எடுத்துட்டு வராங்க. இப்போ தெய்வமே எனக்கு என்னுடைய வாயிலே அந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று சுவாமி அங்கே இருக்கிறார். அவருடைய பேரன் சுவாமியினுடைய கைகளினாலே அந்த கடைசி மிடற்று தண்ணீரை அவர் குடிக்கின்றார். அவருடைய ஆயுள் அதோடு முடிந்து போகின்றது. ஈஸ்வரம்மாளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை, ஒரு பாராட்டு என்னவென்றால், மிகச்சிறந்த மருமகள் என்று மாமனாரால் பாராட்ட பெற்ற ஒரு மருமகளாக அவர் இருந்திருக்கிறார். அது ரொம்ப கஷ்டம், பெண்களுக்கு தெரியும். ஏன்னா ஆண்கள் பெரும்பாலும் வெளியில பாராட்டை சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா கூட சொன்னா ரொம்ப ஏறிடும், நம்ம அமுக்கி வாசிக்கலாம், சொல்ல மாட்டாங்க. நல்ல வாயை திறந்து பாராட்டப்பட்ட ஈஸ்வரம்மாவினுடைய குண நலன்களும் அப்படித்தான் இருந்தது. சுவாமி அங்க இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பஜன்களை சொல்லிக் கொடுப்பார். நிறைய குழந்தைகள் அந்த பஜன்களை கேட்டு படித்து வந்தார்கள். அப்புறம் படிப்புக்காக அந்த கிராமத்திலிருந்து அவர்கள் வேறு ஊருக்கு போகிறார்கள். அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்களாம், நமக்கு இவ்வளவு நாள் பாட்டு சொல்லி கொடுத்த சத்தியனுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று நினைத்து 3 பைசா எப்படியோ திரட்டிருக்காங்க. 3 பைசாவை திரட்டி அதை சத்தியனிடம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நாள் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்ததுக்காக ஒரு கிஃப்ட். அதை தன்னுடைய தாயிடம் கொடுத்திருக்கிறார் சுவாமி. தன் இறுதி நாள் வரை அந்த 3 காசு, அதுக்கு என்ன மதிப்பு, அதை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குழந்தைகளினுடைய நெஞ்சம் எவ்வளவு புனிதமான நெஞ்சம் என்று பூரித்து போயிருக்கிறார். அவருடைய கணவர் அவருக்கு கொடுக்கிற அந்த காசுல 2 அணா மிச்சமா இருக்கு. எவ்வளவு? 2 அணா. அப்படின்னா என்னன்னு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. 2 அணா, 4 அணானா 25 பைசா, 2 அணானா 12 பைசா. அந்த 2 அணா மிஞ்சி இருக்கிறது. அந்த 2 அணா மிஞ்சினா என்ன செய்வா? ஏன்னா அவ்வளவு குறைவான வருமானம், யோசித்து பாருங்க. மிஞ்சி இருக்கிற காசு எவ்வளவுன்னா 2 அணா. அந்த 2 அணாவுக்கு நெல் பொறி வாங்கி ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கிறார் ஈஸ்வரம்மா. அப்படிப்பட்டவரினுடைய மணி வயிற்றிலே பிறந்த நம்முடைய சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்து இன்னமும் கூட சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நீங்கள் நாளைக்கு அத்தனை பேருக்கு உடை கொடுக்க போகிறீர்கள், உணவு கொடுக்க போகிறீர்கள். ஆனால் எனக்கு தெரியும், உங்களினுடைய அமைப்பை சார்ந்த ஒருவர் கூட அன்னதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டீர்கள். அந்த வார்த்தை எல்லா இடத்திலும் பழக்கத்தில் இருக்கிற வார்த்தை தானே. கோவில்களிலே கூட அன்னதானம் என்றுதான் போடப்படுகிறது. அதனுடைய மதிப்பு எல்லாம் ஒண்ணுதான். சாப்பாடு போடுக உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர். அப்போ அதை உணவு கொடுக்கிற போது எந்த பெயரால் சொன்னால் என்ன, அன்னதானம் என்று ஏன் சொல்லக்கூடாது? சுவாமி அதற்கு ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதை நாராயண சேவா என்றுதான் சுவாமி சொல்லுவார். ஒரு முறை இந்த ஈஸ்வரம்மாள் தினத்தன்று நிறைய பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு கொடுத்து உடை கொடுப்பதை ஒரு நண்பர் பார்த்திருக்கிறார். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவரோட சொல்ல, இதை உடனே நம்ம படம் எடுத்து இதை போட்டாக்க நமக்கு நல்ல பெரிய பேரும் மதிப்பும் கொடுக்கும். சுவாமிக்கு அந்த ஐடியா கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு சில எந்த தாயாவது தன்னுடைய குழந்தைக்கு சட்டை போட்டு விட்டு சாப்பாடு கொடுத்து விட்டு அதை படம் எடுத்து வெளியே விளம்பரத்துக்காக போடுவாளா என்று கேட்டார். ஆனால் சுவாமிக்கு தெரியாது, இன்றைக்கு அம்மாக்கள் அதையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று. தன்னுடைய சொந்த குழந்தைக்கு ஒன்றை கொடுத்து விட்டு அதை இன்ஸ்டாவிலும் ஃபேஸ்புக்கிலும் போட்டு விட்டு, இது கூட பரவாயில்ல, ஒரே வீட்டில் தான் கணவன் மனைவி இருக்காங்க, ஒன்னா தான் இருக்காங்க, ஹாப்பி ஆனிவர்சரின்னு ஃபேஸ்புக்கில் எதுக்கு வாழ்த்து சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எதிரில் தானே இருக்க அந்த மனுஷன், முகம் பார்த்தா ஹாப்பி ஆனிவர்சரி, முகத்தோட முகம் பார்த்தா இதெல்லாம் ஒரு ஹாப்பியான அந்த ஆள் கேட்டுருவாருன்னு பயமா இருக்கு. ஃபேஸ்புக்கில் போட்டு இதுக்கு 52 லைக் தான் வந்திருக்குங்குது அந்த அம்மா. அப்போ கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் அவர்களினுடைய மனநாள் வாழ்த்துக்களை எப்படி சொல்லிக் கொள்வது என்பது அவர்கள் இருவர் மாத்திரமே சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அதை எதற்காக பப்ளிசிட்டி பண்ணணும்?
அதை போலத்தான் சொந்த பிள்ளைக்கு ஒரு சோறு போட்டு அவனுக்கு ஒரு உடையை அணிவித்து விட்டு எந்த அம்மாவாவது அதற்கு போய் விளம்பரம் தேடிக்கொள்ளுவாளா என்று சுவாமி பதில் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாராயண சேவா என்பது வசதியற்றவர்களுக்கு கொடுப்பது என்ற எண்ணமே இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு வரக்கூடாது. அப்ப என்ன ஆகுது? கொடுத்தவனுடைய கை அது தானம் இல்லை. கொடுக்கிறவர் வாங்குகிறவர் இருவரில் யார் அதிக மகிழ்ச்சி அடைகிறார் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எத்தனையோ முறை நாம் வாங்கி இருக்கிறோம், பணம் இல்லை, போய் கடன் கேட்டு ஃபீஸ் கட்ட முடியலைங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க, யாரோ உதவி பண்ணிருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்குமா? மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இல்லாதது ஒன்று நமக்கு இன்னொருவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்போதுமே கொடுத்தவர் அடைகிற மகிழ்ச்சியை விட வாங்கியவர் அடைகிற மகிழ்ச்சியை விட கொடுத்தவர் அடைகிற மகிழ்ச்சி என்பது ஒரு பகுதி மேலதான். நம்முடைய ஆன்மாவினுடைய ஜன்னல்களை அது திறந்து வைக்கிறது. இந்த உலகத்துக்கு நாம் வந்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நம்மை விட கீழான நிலையில் ஏதோ காரணங்களில் இருக்கிறவர்களுக்கு உன்னை விட நான் மேலானவன் என்று காட்டி அல்ல, நானும் நீயும் சமம் அல்லது நீ எனக்கு மேல் என்று வைத்து சொல்லுவார். அதனால்தான் மாத்ருதேவோ பவ என்கின்ற இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய அந்த ஸ்லோகத்தில் பித்ருதேவோ பவ என்பதை 2வது வாசகமாகவும், ஆச்சாரிய தேவோ பவ என்பதை 3வது வாசகமாகவும், அதிதி தேவோ பவ என்பதை 4வது வாசகமாகவும் வைத்தார். அதிதி என்பவன் சொந்தக்காரன், வசதி இருக்கிறவன்லாம் கிடையாது, அவெல்லாம் அதிதி கிடையாது. உங்களுடைய வீட்டுக்கு ஏதோ ஒன்றை நாடி வருகிற எல்லாருமே அதிதி தான். அப்ப அதிதி தேவோ பவ என்றால் அவர்களை தொழுது வணங்க வேண்டியதுதான் நம்முடைய தர்மம் என்ற பாடத்தை சுவாமி நமக்கு இன்றைக்கும் என்றைக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஏன்னா சரி, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம் பிள்ளைகள் நம்மிடம் கஷ்டமான கேள்விகளை கேட்கிற போது அந்த கேள்விகளை கேட்க கூடாது என்று சொல்லக்கூடாது. அந்த கேள்விகளுக்கு அறிவு தளத்திலே இருந்து பதில் சொன்னால்தான் அவர்களால் அந்த கேள்விகளை வாங்கி கொள்ள முடியும். அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நம்ம இப்ப நான் தான் கொடுக்கிறேன், நான் ஒன்றை கொடுக்கிற போது நான் ஒரு பெரிய வேலையை செய்யறேன்னு நினைச்சுக்கிறதுல என்ன தப்பு என்று குழந்தைகள் கேட்டால் என்ன பதிலை சொல்லுவீர்கள்? என்ன பதிலை சொல்லுவீர்கள்? நான் தானே கொடுக்குறேன், நான் தானே கொடுக்குறேன். அப்புறம் வாங்குறவன் கொஞ்சம் எனக்கு ஒரு வணக்கம் போட்டு வாங்கினா எனக்கு அது சந்தோஷமா தானே இருக்கு. உண்டா இல்லையாங்க? இந்த ஒரு படத்துல வருமே, சால்வையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு திரும்பறதுக்குள்ள அது ஒரு போஸ்டர் அடிச்சு சோத்துல ஒட்டிடுவோம். அப்பதான் கொடுத்துட்டு திரும்ப அதுக்குள்ள போஸ்டர் ஒட்டிடும். அது மாதிரி எல்லாரும் செய்யறாங்க தானே. கோவிலுக்கு விளக்கு வாங்கி போடுகிறார்கள், உபயம் அப்படின்னு இவ்வளவு பெருசா எழுதியிருக்கோம், லைட்டே தெரியல எனக்கு. அந்த கோவில்ல ஆயிரக்கணக்கான சிற்பங்களை செதுக்கி இருக்கிற சிற்பி ஒரு இடத்துல கூட தன்னுடைய பேரை போட்டுக்கலைங்க. ஒரு இடத்துல இல்லையே. எந்த சிற்பி அது தன்னுடைய பேரை போட்டுக்கிறானா? ஆனா ஒரே ஒரு விளக்கு வாங்கி கொடுத்துட்டு இவர் பரம்பரையெல்லாம் தன் புகழ் பரவ வேண்டும். இதுதானே மனிதனுடைய இயல்பு. அப்ப கொடுக்கிறவன் தன்னை ஒரு ஒரு படி மேல வச்சுக்கிட்டா என்ன தப்பு? அப்படி எப்படி வைக்காம இருக்க முடியும்? அது மனித இயல்பு இல்லையே என்றால் சுவாமி அதற்கான விடையையும் நமக்கு சொல்லுகின்றார். புட்டபர்த்தின்ற பேருக்கே அவர் ஒரு புது விளக்கம் கொடுத்தார். என்னது? புட் அபார்ட் ஐ, நான் என்கின்ற எண்ணத்தை நீ தள்ளிவை என்பதற்காகத்தான் அந்த புண்ணிய பூமியிலே பிறந்ததாகவே சுவாமி நமக்கு சொல்லுகின்றார். இப்போ இந்த மாதிரி நான் தான் செய்தேன் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் தான் பெருஞ்செயல்களை செய்வார்கள். நான் செய்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் ஒரு எல்லையை தாண்டி வளரவே முடியாது. இதை நான் செய்யவில்லை. ஒவ்வொரு கலைஞன் அப்படி நினைக்கணும் சார். நான்லாம் என்னமா பாடினேன் தெரியுமா நினைச்சா அப்புறம் அவனுக்கு பாட்டு வராது. எங்களை மாதிரி பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், என்னை தாண்டி ஒருவன் இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அவசியம். அது இருந்தா தான் அந்த அந்த படைப்பூக்கம் வரும். ஆனா என்னை விட யாருமே இல்லை என்று ஒரு அளவுக்கு மேல் நினைக்கிற போது அவர்களினுடைய ஆற்றல் சுருங்கி போகும். நான் அல்ல, இது என் மூலமாக வருவது. கடவுள் பேச நினைக்கின்ற வார்த்தைகளை என் மூலமாக பேச வைக்கிறார். நான் ஒரு கருவிதான்.
ஒரு வீணையைப் போல, ஒரு புல்லாங்குழலை போல நான் ஒரு கருவி, என் மூலமாக இது வெளிப்படுகிறது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான், அவர்களினுடைய கலைத்திறமை தான் இன்னும் இன்னும் பொலியும் என்பது சுவாமி எப்போதுமே நமக்கு சொல்லி சென்றிருக்கிற ஒன்று. அவர்கள்தான் மகத்தான செய்கைகளை செய்ய முடியும் என்பதற்கு சுவாமியே ஒரு கதை சொல்லுகின்றார். ஜனகரை பற்றிய கதை அது. ஜனகர் மன்னனாக இருந்த போதே எல்லாவற்றையும் துறந்த மனநிலையிலேயே வாழ்ந்தார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது நாம பேசுகிற இந்த தலைப்புக்கு இது ரொம்ப முக்கியமா. இவங்க எங்கேயோ போயிட்டாங்களே நினைக்காதீங்க, இந்த தலைப்புக்கு இது மிக முக்கியமானது. மாத்ருதேவோ பவன்னு சொல்லும்போது அவர்கள் பணிய வேண்டியவர்களாக அம்மாக்கள் தங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன்னா இல்லையா? அதை மாத்திரம் வசதியை மறந்துருப்பீங்களே சில பேர். அது அப்பாக்களுக்கும் உண்டு, பித்ருதேவ பின்னாடியே வருது. ஆனால் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பதனால நான் இதை சொல்லுகின்றேன். அந்த நிலைமை என்பது என்ன? முதலில் எல்லா வாழ்க்கையிலும் 4 ஆசிரமங்கள் உண்டு. பிரம்மச்சரியம் இருக்கிறது, இல்லறம் இருக்கிறது, வானப்பிரஸ்தம் இருக்கிறது, சந்நியாசம் இருக்கிறது. பிரம்மச்சரிய பருவம் என்பது ஒரே ஒரு நோக்கம்தான், கற்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். கற்பதை தாண்டி வேற நோக்கமே அதுல கிடையாது. ஏன் பிரம்மச்சரியா அப்ப என்ன பெருசாயிட்டா ஒண்ணு படிக்க தாராளமா படிக்கலாம். ஆனா இந்த வயசுல படிக்கிறாம படிக்க முடியாது, கூடுதலா நிறைய எஃபர்ட் தேவை. இந்த வயசுல அவன் ஏன் படிக்கிறான்? ஏன் கொண்டு போய் குருகுலத்துல விட்டாங்க சார்? ஏன் கொண்டு அவங்களுக்கு அவங்க தாய்ப்பாசம் இல்லையா? 7 வயசுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தினம் வீடியோ கால் பண்ண முடியுமா? இன்னைக்கு எப்ப பாப்பா பிள்ளைய தெரியவே தெரியாது அவளுக்கு. அடுத்த மாசம் தீபாவளி வருது இல்ல, அப்ப 5 நாள் சேர்ந்தாப்புல லீவ் வருது, யூ பிளான் a visit, அதெல்லாம் சொல்ல முடியாது. குரு எப்போது அனுமதி கொடுக்குறோ அப்பதான் போக முடியும். நீங்க போய் பாக்குறதுனா கூட பையனை பக்கத்துல எல்லாம் படுக்க வச்சு அவனை கொஞ்சி சோறு ஊட்டி எல்லாம் பண்ண முடியாது. போய் பார்க்கலாம் வரலாம், அவ்வளவுதான். இதை கண்ணன் குருகுலத்துக்கு போயிருக்கிறான். அவன் ஒரு மன்னனின் மகன். கண்ணனுடைய நண்பனான குச்சேலனும் போயிருக்கான். ஏன் அவன் பேரு குச்சேலன்? சுதாமா தானே அவன் பேரு. ஏன் எல்லாரும் குச்சேலன் குச்சேலன்றாங்க? அவன் ஒரு நாள் கூட தைக்காத, அதாவது கிழிஞ்சு தைச்ச உடையத்தான் எப்பவுமே போடுவானா. எப்போதுமே கிழிந்த உடையை போடுகிறவன் என்பதுதான் குச்சேலன் என்ற பெயருக்கே அர்த்தம். சுதாமான்னு யாரும் கூப்பிடல. எப்பவுமே கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு வருவான் அல்ல ஒத்தான், அவன் தான் குச்சேலன் என்ற பெயரே அப்படித்தான் வந்தது அவனுக்கு. ஆனா 2 பேரும் ஒரு சாலை மாணவர்கள், 2 பேரையும் குரு ஒரே மாதிரி தான் நடத்துவார். குருகுலம் என்பது ஏனென்றால் மனம் வேற எதுலையுமே போகாம இருந்தா தான் சார் படிக்க முடியும். நீ போன் நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எனக்கு படிப்பே சரியா, இந்த சயின்ஸ் மிஸ்ஸே சரியில்லை, அவங்க சொல்லி கொடுக்க, நீ போனை முதல்ல வெய். அம்மா சொல்லு, போனை எடுத்தன குன்றவன அப்படின்ட்டு அது போனை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னதை அவர்கள் கேட்க மாட்டார்கள், நீங்கள் செய்வதை அவர்கள் செய்வார்கள். பேரண்டிங் கிளாஸ் எதுக்கும் போக இது ஒண்ணே ஒண்ணுதான். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ நாம் அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். இந்த சொற்களை அவர்கள் சொல்லக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் அந்த சொற்களை முதலில் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன பையன் அவங்க தாத்தாட்ட பாட்டிட்ட போய் அந்த பாட்டி கிட்ட, ஏய் சமையல் ஆயிடுச்சான்னு பாருடா உங்க அம்மா கிட்ட, பசிக்குதுடா அப்படின்னு. அந்த வயசானவங்க சீக்கிரம் பசி வந்துடும். அம்மாட்ட போய் சமையல் ஆச்சான்னு கேளு. அந்த சின்ன பையன் சொல்லு, உனக்கெல்லாம் வடிச்சு வடிச்சு கொட்ட முடியாதுன்னுச்சு அந்த பையன். அப்படியே அந்த பாட்டி இந்த வயசுல என்ன பேசுறான் பத்தியா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை அந்த குழந்தையோட வார்த்தையா? அவனுடைய உலகத்தில் அந்த வார்த்தை இருக்கா? இந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கணும்? அப்பாட்டேருந்து வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அதுக்குன்னு பெண்கள் தான் எல்லா தவறும் சொல்லிட்டாதீங்க. யாரோ ஒரு பெரியவரிடமிருந்து அந்த சொல் வந்திருக்கின்றது. அப்போ தங்களை தகுதியாக்கி கொள்ளுகிற அந்த முதல் பருவம், பிரம்மச்சரிய பருவத்தில் குழந்தை இருக்கிற போதே ஒரு விதமான பிரிவுக்கு தாய் தன்னுடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய பொருள். இனிமே குருவினுடைய மனைவிதான் தாய் அவனுக்கு. அப்படிதான் இருந்தது. ஒரு பையன் 12 வருஷம் படிச்சான். 12வது வருஷம் படிச்சு முடிச்சுட்டு குருவினுடைய பத்தினி தான் உணவு பரிமாறுறான். உணவை எடுத்து வாயில வச்சுட்டு, அம்மா இன்றைக்கு உணவிலே விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, வீட்டுக்காரரை கூப்பிடுச்சு. வீட்டுக்காரர் தான் குரு. இந்த பையன் இப்படி கேட்குறான். குரு சொன்னார், இன்னையோட படிப்பு முடிஞ்சிருச்சுப்பா, நீ ஊருக்கு போனார். உனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒன்றும் தவறாக சொல்லலையே, சாப்பாட்டில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்காங்களோ அம்மான்னு கேட்டேன். அதுக்கு என்ன படிப்பே முடிஞ்சிருச்சுங்க. நீ சேர்ந்த நாள்லேருந்து 12 வருஷமாக விளக்கெண்ணெயில் தான் உனக்கு சோறு போடுறோம்.
இவ்வளவு வருஷமா தெரியாத சுவை இன்றைக்கு தெரிந்து விட்டது என்றால் இனிமேல் உன் மனம் கல்வியில் இல்லை என்று பொருள் என்று குரு சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கண்டிஷனை வச்சா இன்னைக்கு ஒரு பிள்ளை படிக்குமான்னு மாத்திரம். வீட்டில் அம்மா சாம்பார் வச்சு பொரியல் வச்சு ரசம் வச்சு காய வச்சிருக்கா. என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு டிங்குன்னு பெல் எடுக்குது. போய் திறந்தா ஒருத்தர் பீட்சா கொண்டு இருக்கான். நாங்கள் ஆர்டர் பண்ணவே இல்லை. நான் அம்மா கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுது. இந்த பையன் சொல்ல, நீ தான் ஆர்டர் பண்ணிருக்க, உன் கார்டில் தான் பேமெண்ட் வந்திருக்குன்றான். கடைசியில் பார்த்தா பையன் ஆர்டர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் யார் சாப்பிடுது? எக்கா இருக்குங்கிறான். இப்போ உணவு, உடை, என்டர்டெயின்மெண்ட், இது மூன்றிலும் மனதை முழுவதுமாக வைத்துவிட்டு கல்வியில் நாட்டம் இல்லை என்றால் எப்படி வரும்? அப்போ பிரம்மச்சரியம் என்ற பருவம் வருகிற போது, பிள்ளைகளுக்காக சொல்றது வேற செஷன், அது அப்புறம் பேசலாம். அந்த நிலையிலேயே பிள்ளைய பிரியத்துக்கு அம்மா தயாராகணும். இல்லறம் என்று வருகிற போது பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான என்ன தேவையோ அதை செய்துவிட்டு ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி. 3வது பருவம் வானப்பிரஸ்தம் வந்தா உடனே காட்டுக்கு ஓடணும்னு கிடையாது. நீ இருக்கிற இடத்திலே இருப்பதுதான் வானப்பிரஸ்தம். ஆனா என்ன செஞ்சாலும் போய், இந்த காலத்து பிள்ளைங்க எங்க பேச்சையும் கேட்க மாட்டாங்க, நாங்க சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஏண்டா நல்லா தானடா இருந்தா, அவ வந்தப்புறம் ஏண்டா இப்படி ஆயிட்ட என்று கேட்டால் உங்களுக்குத்தான் பிரச்சனையே தவிர அவர்களுக்கு பிரச்சனை அல்ல. இந்த பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி டிவி ஸ்டாண்ட் மேல காலை வச்சு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே தோசை சாப்பிட்டான். இந்த அம்மா தோசையை சுட்டு சுட்டு சமையல் ரூம்லேருந்து கொண்டு வந்து போடுது. ஏன்? பிள்ளை எழுந்திரிச்சு வர்ற நேரத்துக்குள்ள தோசை ஆறிடுமா. அதனால இந்த அம்மா போய் போடுது. 20 தோசை தின்னான் இந்த அம்மா. அது 40 தடவை நடந்தது. அந்த மேட்ச்சில் தோனி 40 தடவை ஓடி தான் நம்ம ஜெயிச்சிருப்போம். இது அதிகமாக ரன் எடுத்திருக்கு தோனியை விட. அப்போ அப்பா தட்டை வச்சுக்கிட்டே நிற்கிறார். கொஞ்சம் நேரம் இருங்க, வளர்ற பிள்ளைக்கு போட்டுட்டு தான் உங்களுக்கு போட முடியும், ஓரமாக நில்லுங்கன்னு. இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு ஏர்லி மார்னிங் 10 o'clock எழுந்திரிச்சிருக்கு. இந்த அம்மா எல்லாம் சமையல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா பழகிட்டாங்க, இல்லை சும்மா இருக்க முடியாது. காலையில் எழுந்தம்மா படப்படன்னு பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருச்சு. அந்த பொண்ணு, ஆண்டி நான் ஏதாவது செய்யட்டா? இப்போ எதுவுமே நீ செஞ்சு பண்ண வேணாம், முடிச்சிருச்சுன்னு சொன்னால் கோவம் வந்துடும். அது இல்லை, நீ வேணா ஆனியன் ரைத்தா செய்யுமாங்குது. ஏன்னா இருக்கிறதுலேயே கெடுக்க முடியாத ஒரே உணவு ஆனியன் ரைத்தா தான். ஆனியன் ரைத்தா, அது ஒரே ஒரு வெங்காயத்தை அந்த பிள்ளை எடுத்துருக்கு. உடனே யார்? புது மாப்பிள்ளை. அவள் வந்து, டார்லிங் டு யூ நீட் எனி ஹெல்ப்? பெத்த வயிறு எப்படி புகை விடுன்னு மாத்திரம் யோசிப்பேன். அன்னைக்கு நான் 40 தடவை வந்தேனே, அப்போ கேட்டியா நீ என்ன? ஆனால் ஒரே ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார், தட்டை வச்சு காத்திருந்தார்ல. இது எல்லா வீட்லையும் நடக்குங்க. இது காரணம் என்னன்னா, பிள்ளைகள் மாறிவிட்டார்கள், கெட்டு போய் விட்டார்கள். இன்றைக்கு எங்கள் இதெல்லாம் கிடையாது. சாக்ரட்டிஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் சொல்லுகிறார், இந்த கால இளைஞர்கள் மிகவும் கெட்டு போய் விட்டார்கள் என்று. வள்ளுவருடைய கான்டெம்பரரி, அவர் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. அவரே சொல்றார், இந்த காலத்து இளைஞர்கள் மிக மோசமாகி விட்டார்கள். அப்ப நாமெல்லாம் என்னத்தை சொல்றது? அவர்களை சொல்லுவதல்ல, நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறீர்கள். மாத்ருதேவோ பவ என்ற வணக்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் விலக வேண்டிய நேரத்தில் விலகணும். வள்ளுவரை விட அழகா யாருமே சொல்ல முடியாது. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதை விட சிறப்பாக இது சொல்லவே முடியாது. பட்டுன்னு விலக முடியாதுன்னு வள்ளுவருக்கு தெரியும். அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமா யாதெனின் யாதெனின் நீங்கியான். நீங்க பாத்துக்கங்கப்பா, நீங்க என்ன முடிவு செஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல. அது எப்படி என்ன கேட்காம ஒரு சேலை எடுக்கலாம் நேற்றுக்கு சொன்னவங்க இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, சேலை எடுக்கிறதுனா எடுமா, உன்னோட இஷ்டம்மா. இது எதுக்காக செய்யணும்னா, இதுதான் உங்களுக்கு மரியாதைன்றதுக்காக இல்ல. இப்படி செய்தால்தான், இதிலிருந்து விலகினால்தான், இந்த பற்றை அறுத்தால்தான் எதில் பற்று வைக்க வேண்டுமோ அந்த பற்றை வைக்க முடியும். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். முடியலையே, முடியல. நானும் தான் நினைக்கிறேன், காஃபியை விட்டு தொலையணும்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. அப்ப வள்ளுவரே அதுக்கு வழி சொல்றாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று விடணும்னா, பற்றே இல்லாதவன் எவனோ அவனுடைய அடிகளை பிடித்துக்கொள். இந்த குறள்ல இருக்கிற அழக மாத்திரம் சொல்லிடுறேன். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. 7 சொற்கள், 2 அடிகள். எந்த சொல்லுலையும் உதடு ஒட்டவே ஒட்டாது.
பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு 7 சொற்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் உதடு ஒட்டும். இதுதான் இந்த 2 திருக்குறள்லயும் இருக்கிற அழகு. இது வானப்பிரஸ்தம். இதற்கும் அடுத்த பருவம் சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வாய்ப்பு இல்லாம போலாம். சந்நியாசம் என்பது அது துறந்து வெளியே செல்வது. அது தானாக நிகழ வேண்டும். சில பேருக்கு பிறப்பிலேயே இருக்கும். சுவாமிக்கு வாய்த்த மாதிரி, ரமண மகரிஷிக்கு வாய்த்த மாதிரி, ஆதிசங்கரருக்கு பிறப்பிலேயே இருந்தது. அவங்க அம்மாவினுடைய பர்மிஷனுக்காக காலம் கடத்தினாரே தவிர பிறப்பிலேயே இருந்தது. அது எப்படிங்க சில பேருக்கு 7 வயசுலேயே பற்று விட்டு போகுது. சில பேர் 90 வயசானவன சக்கரை கம்மியா இருந்தது இந்த லட்டுலன்றார். எதனால் என்றால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. அது போன பிறவியிலிருந்து வந்த வாசனா. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு எதை எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. 8 வீடு வச்சிருக்காரு ஒருத்தர் கொடைக்கானல்ல. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தருமா, அதுக்குள்ள அவங்களுக்கு கவலை. அது யாராக இருக்கக்கூடும், நாம இல்ல கட்டாயமா. அப்புறம் என்ன? சரி, அவங்களுக்கு கொடைக்கானல் வீடு வச்சு அவங்களுக்கு பிடிக்கல, சரி ஊட்டியில 8 வீடு வச்சிருக்காரு. யாராக இருந்தாலும் எதை எடுத்துக்கொண்டு போக முடியும்? யாக்ஞவல்கியனுடைய மனைவியான மைத்ரேயி இந்த கேள்வியை யாக்ஞவல்கியரிடம் கேட்கிறார். யாக்ஞவல்கியர் துறவுக்கு போவது, சந்நியாசம் போவது என்று முடிவு கட்டி விட்டார். 2 மனைவிகள். 2வது மனைவி தான் மைத்ரேயி. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. உனக்கு 10 மாடு, உனக்கு 10 மாடு, உனக்கு 8 ஆடு, உனக்கு 8 ஆடு, எல்லாம் அவர்கிட்ட என்ன இருந்ததோ பிரிச்சு கொடுத்தார். செல்வத்தை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டார். நான் போகிறேன் என்கிறார். மைத்ரேயி 2வது மனைவி கேட்கிறாள், நீங்கள் எதை கொடுத்தீர்கள், எதை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள்? இந்த செல்வத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், எதை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள்? எதையுமே எடுத்து போக முடியாது. நான் எடுத்துக்கொண்டு போவது ஒரே ஒரு விஷயம்தான், என்னுடைய ஞானத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்போ அவர் சொல்றா, அழியக்கூடிய பொருட்களை எங்களுக்கு கொடுத்து விட்டு அழியாத பொருளை நீங்கள் எடுத்து போகிறீர்களே, இது என்ன நியாயம் என்று மைத்ரேயி யாக்ஞவல்கியரை பார்த்து கேட்கிறாள். அப்போதான் முதல் முறையாக 2 மனைவிகளை ஏறெடுத்து பார்த்தார். இவ்வளவு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த நான் இந்த முக்கியமான 2 மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்து விட்டேனே என்று யாக்ஞவல்கியர் நினைத்தார். திரும்ப தொடங்கிய கதைக்கு வரலாம். ஜனகரனுடைய கதை அங்கேயே நிற்குது. ஜனகர் எப்படி ஆட்சி செய்தார் என்று கதை இருக்கிறது. ஜனகர் போய் மன்னராக இருந்த போது இந்த இப்ப நான் சொன்ன இந்த பருவங்களை தாண்டி ஜனகர் வாழ்ந்தார். மன்னன் தான் எல்லா வேலையும் செய்யணும், எல்லாவற்றையும் தூய்க்க வேண்டும். ஆனால் மனம் எப்படி இருந்ததுன்னா தாமரையில் இருக்கிற தண்ணீர் மாதிரி இருந்தது. ஜனகர் ஒரு நாள் வகுப்புக்கு தாமதமாக வந்தார். அப்போது குரு காத்திருந்தார். பாடத்தை ஆரம்பிக்கல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. இங்க கூட விஐபி கியூ இருக்குப்பா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா மன்னர்னா இவர் வெயிட் பண்றாரு, மற்ற ஆள்லாம் 1 நிமிஷம் லேட்டா வந்தா காட்சி எடுக்கிறாரு. அப்போ மன்னர்னா இவர் வெயிட் பண்றாருன்னு அந்த குருவின் மீது ஒரு சின்ன மனக்கசப்பு மற்ற மாணவர்களுக்கு வந்தது. அந்த கசப்பை போக்குவதற்காக அந்த குரு என்ன செய்தார், ஒரு ஆளை செட்டப் பண்ணார். அடுத்த நாள் பாடம் நடக்கிற போது அந்த ஆள் ஓடி வந்தான். மிதிலை நகரமே பற்றி எரிகிறது அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா மாணவர்களும் மற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் துண்டகானும் துணிகானும் ஓடுறான். அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பொருளை காப்பாற்றணும்னு எல்லாரும் ஓடிட்டான். ஜனகர் எங்கேயும் போகல, அப்படியே இருந்தார். போனவெல்லாம் கொஞ்ச நேரம் திரும்பி வந்தான். ஒண்ணுமே இல்லையே, நெருப்பே இல்லை, அரண்மனை மாத்திரம்தான் எரியுது, மற்ற வீடெல்லாம் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா சொல்றோம். அரண்மனையில் யார் இருக்கிறது? ஜனகர் இருக்கார். அப்போவாவது அவர் எழுந்திரிச்சு ஓட வேணாம், அப்பவும் பாடத்தை தொடருங்கள் குருவேன்றார். அப்போ குரு கேட்கிறார், என்னப்பா அரண்மனை எரிகிறதுன்னு சொல்றாங்களே, அவனோட பொருள் ஏதாவது எரிஞ்சிருந்தா என்ன செய்வ நீ? எனக்கென்று இருக்கிற பொருட்கள் எதுவும் எரியக்கூடியது அல்ல, எவையெல்லாம் எரிந்து போனவோ அவை எதுவுமே என் பொருள் அல்ல என்று ஜனகர் சொன்னார். இந்த குரு மற்ற மாணவர்களை பார்த்தார். நான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன்னா அதுக்கு என்ன காரணம்? எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை வாழ்வதுதான் நமக்கான பாதையாக இருக்க முடியும்.
அது பிரம்மச்சரியத்தில் அது பெரிதாக கை கூடாது, கல்வியில நாட்டம் இருக்கணும். இல்லறத்தில் இருக்கிற போது அது கை கூடாது, ஏனென்றால் இல்லறத்தானுக்கு கடமைகள் இருக்கின்றன. ஆனால் எப்போது அந்த வானப்பிரஸ்தம் என்கின்ற வயதுக்குள் காலடி எடுத்து வைக்கிறோமோ, அப்பாக்கள், அதைவிட குறிப்பாக அம்மாக்கள் ஒரு அடி விலகி நிற்பதுதான் நம்முடைய வாசனா அடுத்த பிறவியிலாவது நன்றாக இருப்பதற்கு அது ஒன்றை காட்டிலும் நமக்கு மார்க்கம் இல்லை. ஓயாம பிள்ளைகளுக்கு டென்ஷனை தராதிங்கன்றது வேற வேற வார்த்தைகளில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ மாத்ருதேவோ பவ என்கின்ற அந்த வாசகம் ஏன் இந்த மண்ணில் இவ்வளவு முக்கியத்துவத்தை பெற்ற வாசகமாக மலர்ந்திருக்கின்றது? தாய் செய்கிற தியாகத்துக்கு ஈடு ஏதாவது இருக்க முடியுமா? புதுமை பித்தன் ஒரு கதை எழுதுகின்றார். இந்த கதையிலே கணவன், மனைவி, ஒரு குழந்தை. அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த கணவனுக்கு ஒரு யோசனை வருது, பக்கத்து வீட்டில் கொலு வச்சிருக்காங்க, சாப்பாடு போடுவாங்க, நம்ம போகலாமான்னு கேட்குறான். அந்த மனைவி கொலுக்கு போனால் ஏதாவது வாங்கிட்டு போகணும், வெறுங்கையோட போகக்கூடாது. அந்த கணவன் சொல்ல, என் ஃப்ரெண்டு தான், தப்பாக ஒன்றும் நினச்சிக்க மாட்டான், சும்மா போகலாம். சாப்பிட போயிட்டாங்க. இவளுக்கு ரொம்ப பசி ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு. அங்கே போன உடனே அந்த கொலு வச்சிருக்கிற அம்மா சொல்லி, நீ நல்லா பாடுவல்ல, ஒரு பாட்டு பாடுதுங்க. குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லிக்கிற உலகம் இல்லையா? இவ பசிங்க, இவ எங்க இருந்துங்க பாடுவா? ஆனால் பாடுறா, வேற வழி இல்லை. ஒரு பாட்டு பாடி முடிச்ச உடனே ரொம்ப நல்லா பாடுறீ, இன்னொரு பாட்டு, அடப்பா சோத்த போடாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டாவது பாட்டும் பாடுறா. அதுக்கு ரெண்டாவது பாட்டு பாட முடிச்ச உடனே அந்த வீட்டு சொந்தக்காரம்மா, சரி எல்லாரும் சாப்பாடு. இவளுக்கு அப்பாடா எப்படா சோத்த பார்ப்போன்னு இருக்கு. இலையை போட்டுட்டு அந்த அம்மா சொல்றா, இந்த பொண்ணை பார்த்து, நானும் நீயும் பரிமாறலாம், அவங்கெல்லாம் ஆண்கள்லாம் சாப்பிட்டுன்ற. இது எங்கிருந்து இந்த வழக்கம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. மகாபாரதத்தில் யக்ஷப்பிரசனத்தில் ஒரு கேள்வி, யார் மகிழ்ச்சியானவர் என்று ஒரு கேள்வி. மகிழ்ச்சியானவர் யார்? வெளிநாடு போகாதவர், கடன் வாங்காதவர், தன்னுடைய வீட்டில் மதியம் சோறும் கீரையும் சாப்பிடுகிறவர், இவர்தான் மகிழ்ச்சியானவர் என்று தர்மன் பதில் சொல்லுகின்றார். பிரசன்ன மாளிகாவில் ஆதிசங்கரர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார், யார் உணவிட தகுந்தவர்? தான் நீ ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னா யாருக்கு சாப்பாடு போடணும்ன்றது கேள்வி. பிரசன்ன மாளிகாவில் ஆதிசங்கரர் என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த ஜாதியில் இருக்கிறவனுக்கு, அந்த ஜாதியில் இருக்கிறவனுக்கு சொல்லலைங்க. என்ன ஆணுக்கு முதல்ல ஆணுக்கு போடு, ரெண்டாவது பந்தி பெண்ணுக்கு சொல்லலை. என்ன பதில் சொல்லுகிறார்? யாருக்கு உணவிட வேண்டும்? உணவிட தகுந்தவர் யார்? எவன் பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு உணவிட வேண்டும். அது ஒரே ஒரு ரூல் தான் சாப்பாடுல. யாருக்கு பசியோ அவங்க சாப்பிடணும். ஆனா இது இப்படி ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோமே, அவளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு களைப்பா இருப்பா, அவளை உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுட்டுல ஆண் அப்புறம் சாப்பிடணும். முதல் வேலையாக அவர்களை உட்கார வைத்து நீங்கள் பரிமாறுங்கள் என்ற ஒரு விதி வந்ததுனால இந்த பொண்ணு சொல்றா, நானும் நீ சேர்ந்து பரிமாறிடலாம். இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லை, பசி, பாடி வேற டயர்ட் ஆயிடுச்சு, ஆனால் வேற வழி இல்லை. சோற்ற அந்த பொண்ணு போட்டுட்டா, இந்த அம்மா நெய் விட வர்றாங்க, நெய் கிண்ணத்தை வச்சிருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போடும்போது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டே வராங்க. அடுத்தது அவளுடைய கணவன். அவனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நண்பன் இருக்கானே, அந்த கொலு வச்சிருக்கிற வீட்டு தலைவன், அவன் சொல்லிட்டா, ஊரா வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி ஒன்று இருக்கு, ஒரு பழமொழி, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அடுத்த வீட்டு நெய்யா இருந்தா இந்த அம்மா நிறைய போடுமா தன்னுடைய கணவனுக்கு. அவனுக்கு போட போகிற நேரத்தில் இந்த பழமொழி சொல்லிட்டா, இவ எப்படி நெய்யை போடுவா? கரெக்டா ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து அவனுடைய இலையில அப்படி விட்டான். புதுமை பித்தன் கதையை முடிக்கிறார். ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினாள், அவனுடைய இலையிலே 2 சொட்டு விழுந்தது என்று எழுதுகிறார். இந்த 2வது சொட்டு அவளுடைய கண்ணீர். பெண்ணுக்கு இயற்கை எதை கொடுத்திருக்கிறது என்றால், பொறுத்து கொள்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறது, போராடுகிற ஆற்றலையும் கொடுத்திருக்கிறது. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன், பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தி, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைத்தோம் அவள் பெயர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்கிறார் மகாகவி பாரதி.
அவள் போராடக்கூடியவள். ஆனால் போராட்டத்திலே இருக்கிற வலிமையை விட பொறுத்து கொள்வதிலே இருக்கிற அவளுடைய வலிமைக்காகத்தான் தாய்மை என்கின்ற மணிமகுடத்தை இயற்கை அவளுடைய தலையிலே சுமத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை பற்றி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, 5 கிளாஸ் படிக்கிற குழந்தைய கோர்ட்ல நிறுத்தி வச்சு அம்மா கூட இருக்க போறியா அப்பா கூட இருக்க போறியான்னு கேட்கிறேன். குழந்தை என்ன பதில சொல்லு? நேற்றுக்கு யார் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களோட போறேன்னு சொல்லு. அவ்வளவுதான். நான் அதனுடைய வாழ்க்கை. அப்போ இந்த வார்த்தையை நான் ரொம்ப கவனமா சொல்றேன், கேர்ஃபுல்லா சொல்றேன், தவறா ஒன்றும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். பிரிய வேண்டும் என்கின்ற கட்டங்கள் சில திருமணங்களில் வருகின்றன. அதை எதிர்த்து கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் அந்த கட்டங்களிலே இருக்கிறவர்கள் கணவனும் மனைவியுமாக இருந்தால் அது அவர்களினுடைய முடிவு. ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் யாராவது ஒருத்தர் பொறுத்து தானே போகணும். ஒரு கை நீள வேண்டும், இன்னொரு கை அதை பற்ற வேண்டும். நீளுகின்ற கை ஆணின் கையாகவும் இருக்கலாம், பெண்ணின் கையாகவும். ஆனால் யாராவது ஒருவர் செய்ய வேண்டும். இருவருமே செய்யவில்லை என்றால் குடும்பம் என்கின்ற அந்த பயிர் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வறண்டு போகும். அப்போ 2 பேருக்குமே அந்த பொறுமை தேவை. தாங்குகின்ற வல்லமையை கடவுள் பெண்ணுக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கின்றார். அதனால நீங்க தியாகம் பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க ஏறி தலையில மிதிக்கட்டும் நான் சொல்லலை. ஆனால் குழந்தைகளுக்காக நீளுகின்ற முதல் கை நம்முடைய கையாக ஏன் இருக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். ஏன் இருக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். அப்படி பொறுத்து கொள்கிற தாயை பற்றி ஆமுத்துலிங்கம் சொன்னார். பிரசவ வலி இப்ப பல பேருக்கு அதில் என்ன தெரியும், முதல்ல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுறாங்களாம், எபிடியூரல் இன்ஜெக்ஷனை போட்டால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் பல பேர் வலித்து பிரசவத்தை சந்தித்தவர்களுக்கு அது தெரியும். அந்த வலி என்னன்றதை விவரிக்கவே முடியாது என்று நான் பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை முழுக்க மின் விளக்குகள் எரிகின்றன. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு புறா சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிது. அந்த வெளிச்சத்தை பார்த்து மிரண்டு போய் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் சுற்றி 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 அப்படியே வெளியில் போகுது. பிரசவ வலி என்பது அப்படித்தான் இருக்கும் என்பது ஆண்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வலி எங்கிருந்து கிளம்புகிறது, எப்படி சுற்றி வருகிறது, எப்படி அப்பாடி வெளியில் போச்சுன்னு இருக்க முடியாது, ஒரு நிமிஷத்தில் திரும்பி வரும். இதை தாங்கிக் கொள்ளுகிற பெண்ணே, உன்னுடைய வல்லமை, உன்னுடைய பொறுமை, உன்னுடைய கருணை உன்னை தாயாக மாற்ற இருக்கிறது. சுவாமியை பற்றி 3 பரிமாணங்கள் அவருக்கு இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, அவர் செய்த அருள் செயல்கள். இன்றைக்கு கூட அந்த வீடியோவை பார்த்தோம். அப்படியே ஒரு செயினை மெட்டீரியலைஸ் பண்ணி அவர் கொடுத்தது. ஒன்றை இன்னொன்றாக மாற்றுகிற அவருடைய அந்த அருள் செயல்களை உங்களில் பல பேர் நேரே பார்த்திருக்கலாம். ஏதோ ஒரு இறகு மாதிரி ஒன்றத்தை கையில் கொடுப்பாங்க, அவர் கையை விரித்து காமிச்சா அது ஒரு மோதிரமாக இருக்குது, ஏதோ ஒன்றாமா. ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது, ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை வரவழைப்பது, இது அவரினுடைய அருள் செயல்கள் என்பது அவரினுடைய ஒரு பரிமாணம் தான். அவருடைய 2வது பரிமாணம் அவர் நமக்கு சொன்ன அந்த உபதேச மொழிகள். எனக்கு ரொம்ப எல்லாவற்றையும் விட பிடித்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும் தான், ஐ வாண்ட் பீஸ் என்று ஒருவர் சொன்னார். அதை போர்டில் எழுத சொன்னார் சுவாமி. ஐ வாண்ட் பீஸ். ஐ அழினார், வாண்ட் அழினார், பீஸ் மாத்திரம்தான் இருந்தது. ஐ அண்ட் வாண்ட் ரெண்டுத்தையும் அழிச்சிட்டா தான் பீஸ் கிடைக்கும் என்று சுவாமி சொன்னார். இதே கொடைக்கானலுக்கு சுவாமி வருகிற போது பொதுவாக எப்படி வருவார் என்றால், அவர் கார்ல முதல்ல வருவார், பின்னாடி ஒரு பஸ்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. கொடைக்கானல் மலையில இருப்பவர்கள் சுவாமி என்னுடைய கார் வர்ற நேரத்துக்கு அங்கே வெயிட் பண்ணி பார்த்து அந்த காருக்கு விழுந்து கும்பிடுவாங்க. ஏன்னா சுவாமி கார்ல இருக்காருன்றதுக்காக விழுந்து கும்பிடுவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரு வருஷம் சுவாமி என்ன பண்ணிட்டாரு, காரை முன்னாடி போக சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பஸ்ஸில் வர்றார். இப்போ காத்திருக்கிறவர்களுக்கு அது தெரியாது, வெறும்னா தான் கார் டிரைவர் மாத்திரம் தான் இருக்காரு. எல்லாரும் காரை விழுந்து கும்பிட்டாங்க. பஸ் வந்தப்போ எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ சுவாமி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொன்னாராம், சத் சங்கம்ன்றது எவ்வளோ முக்கியன்றது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாராம். எப்படி சுவாமி சொல்றீங்க? சத் சங்கம்னா என்ன? நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது. இந்த கார் என்னோட சேர்ந்து இருந்தது, அதனால நான் இல்லாட்ட கூட காரை எல்லாரும் கும்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு சுவாமி விளையாட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாராம், உங்களோட நான் சேர்ந்தேன், கும்பிட்டவெல்லாம் திரும்பி போயிட்டாராம்.
பின்னாடி இருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் ஆரம்பித்த இடத்துக்கே வருகிறேன். இன்றைக்கு அம்மாக்களாக நமக்கு இருக்கிற பெரிய பயம், நம்முடைய குழந்தைகள் என்னவாகி போவார்களோ என்கின்ற ஒரு பயம். தன்னந்தனியாக நாம் இதை தடுக்க முடியுமா என்றால் ஒரு அளவுக்கு தான் தடுக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சத் சங்கத்தில் இணைந்திருக்கிற போது ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகள் அவர்கள் எவ்வளவு விரும்பவில்லை என்றாலும் எவ்வளவு ஏர்லியா முடியுமோ அவ்வளவு ஏர்லியா இங்கே கொண்டு வந்துருங்க. பால விகாஸ் ஆரம்பித்தது 1967 இல்லையா, 69 அந்த சமயத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கு பால விகாசில் குழந்தைகளாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கே இங்கே போகாமல் அதே பாதையில் போகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை நினைவு வச்சுக்கோங்க. ஒரு ஏர்லைன், அப்போ அந்த ஏர்லைனே இப்போ இல்லை, நல்லது பேரை நான் சொல்லலை. அவங்க வந்து பெங்களூர் டு புட்டபர்த்தி முதல் ஃப்ளைட்டை அவங்க தான் விட்டாங்க ஒரு ஏர்லைனில். அந்த ஏர்லைனில் வேலை பார்த்த ஒரு உயர் அதிகாரி என்கிட்ட சொன்னார், அந்த ஏர்லைனில் எந்த ஊருக்கு போகிற ஃப்ளைட்டையும் அப்பப்போ கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண உடனே நம்ம மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து ரத்த கலரி வெட்டு குத்துன்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அது எப்படி எங்கள் ஃப்ளைட் அப்படி தான் இருக்கும், கோபமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் பார்த்தேன் மேடம். என்ன, எந்த ஊருக்கு போகிற ஃப்ளைட்டை நாங்கள் கேன்சல் பண்ணாலும் எல்லாம் எங்களை அடிக்க வருவாங்க. சில பேர் அடிக்கவே அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த புட்டபர்த்தி ஃப்ளைட் மட்டும் பாருங்களேன், நாங்கள் அடிக்கடி கேன்சல் பண்ணுவோம். எல்லோரும் ஏறி உட்காந்து பெல்ட்டை போட்டு கிளம்புற நேரத்தில் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படி நடந்தால் கூட எல்லாரும் சுவாமிக்கு இன்றைக்கு வேறு திட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட எங்களை திட்டாமல் திரும்பி போயிடுவாங்க. எப்படி மேடம்? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன் இது என்ன அப்பனா நாங்கள் போராடவே கூடாதா? போராடணும். ஆனால் போராடுவது கூட மென்மையான வார்த்தைகளால் போராட முடியாதா? மென்மையான வார்த்தைகளால் போராட முடியாதா? காந்தியுடைய குரல் யாருக்கும் கேட்காது. உலகத்திலே மென்மையான குரல் கொண்டவர்களுள் காந்தி ஒருவர். ஆனால் அந்த குரல் தான் இந்தியாவில் இருந்த கோடிக்கணக்கான மக்களை அவரோடு சேர வைத்தது. அவர் செய்யாத போராட்டத்தை யார் செஞ்சிட போறாங்க? அப்ப நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய குழந்தைகள் பேசுகிற வார்த்தைகளை அவதானியுங்கள். எவ்வளவு கடும் சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த சொற்கள் இன்னொருவரின் மனத்தில் போய் என்ன வலியை உண்டாக்கும் என்ற எண்ணமே இல்லாமல் பேசுகிறார்கள். நீங்கள் இந்த பால விகாஸ்க்கு வருவது, அவர்களுக்கு இந்த நாராயண சேவா செய்வது, இது எல்லாவற்றையும் விட நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவை என்று நான் நினைக்க, ஒரு பேச்சாளராக, ஒரு எழுத்தாளராக நான் நினைப்பது, மென்மையாக பேசுகின்ற ஒரு வழக்கத்தை சமூகத்திலே இருக்கிற சில பேருக்காவது நீங்கள் உருவாக்கிறீர்கள். இதை விட பெரிய ஒரு சேவை இன்றைய தேதியில் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு எல்லாம் நடந்து வர இடத்துல பாதையில் 10 பேர் நிற்கிறாங்க. பாதையில் நிற்கக்கூடாது. ஆனால் நம்ம மக்களுக்கு புரியாது. பாதையில் தான் நிற்பாங்க. இது வெளியில் எங்கே நடந்திருந்தாலும் கண்ணு தெரில உனக்கு, தள்ளு, நட்ட நடு தெருல நிற்கிற நீ இங்கே சாய்ராம் சாய்ராம், எனக்கு எவ்வளோ சாய்ராம் சொன்னப்பறம் அவங்க நகருவாங்க. ஆனால் நகர்றாங்க. சாய்ராம் சாய்ராம்னா நகர்றாங்க. மென்மையான குரலில் மென்மையான வார்த்தைகள் கேட்கிற அளவு இங்கே மௌனமும் ஆட்சி செய்கிறது. இப்போ இது எல்லாவற்றையும் விட எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய சேவை. வாட் யூ டெஃபினெட்லி நீட் டு டூ இஸ் பிரிங் சில்ட்ரன் ஹியர், மோர் அண்ட் மோர் சில்ட்ரன், so that they know how to talk without being harsh. பாக்கி எல்லாம் அவனே கற்றுப்பாங்க. நாம் சொல்லிக் கொடுத்தா அவன் கேல்குலஸ் ட்ரிக்னாமெட்ரியும் கற்றுக்கிறான். அவனே நம்மளை விட நல்லா படிக்கிறான். அவன் அளவு நம்ம படிச்சிருந்தா நம்ம நல்லா வந்துருப்போம். இதை விட அவன் கூடவே சில அம்மாக்கள் படிக்காதீங்க, நீங்கள் கூடவே படிக்கிறதுனால தான் கம்மியாக மார்க் வாங்குறான். ரமேஷ் எவ்வளோ மார்க்கு? பையன் பேர் சுரேஷ்னு வைங்க. ரமேஷ் எவ்வளோ மார்க்கு? 98. நீ எவ்வளோ மார்க்கு? 92. வெக்கமா இல்லை உனக்கு? ரோஜாவோடு மல்லிகை அல்ல, ரோஜாவோடு ரோஜாவை கூட ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனி வாசம் உண்டு, தனித்தனி மனம் உண்டு. அல்ல, அவர்களுடைய கல்வியை பற்றி, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதை பற்றி அளவுக்கு அதிகமாக நாம் கவலைப்படுறது ஒரே விஷயம் தான். நான் சொன்ன அந்த விஷக்காற்று என்னது இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷக்காற்று நம்முடைய வீடுகளுக்குள் வீசக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு 2 விஷயம், த பவர் ஆஃப் சாஃப்ட் வேர்ட்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ்.
இதை இரண்டையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இதை போன்ற சத்சங்கங்களில் அவர்களை இணைப்பதை தவிர இன்றைக்கு நமக்கு வேற எந்த விதமான ஆப்ஷனுமே கிடையாது. இதை அப்பாக்கள் ரொம்ப அழகாக செய்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அப்பாக்கள் செய்வதை விட அம்மாக்கள் தான் இதை மிக அதிகமாக செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நிறைவாக சுவாமியை பற்றி நான் 2 டைமென்ஷன் தான் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய அருள் செயல்களை பற்றி சொன்னேன், அவருடைய உபதேசங்களை பற்றி சொன்னேன். இது 2ஐயும் விட மிகப்பெரிய 3வது விழுமியம் உங்களுக்கு தெரியும். அதுதான் அவர் செய்த சமூக சேவை. இந்த சமூக சேவைக்கான அந்த விளக்கை தூண்டிவிட்டதே அவருடைய தாயாரான ஈஸ்வரம்மா தான். ஈஸ்வரம்மா எப்பவுமே சுவாமியிடம் வந்து பேசுகிற போதெல்லாம் உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையேன்னு கேட்டுப்பாங்களாம். நாமும் அந்த பழக்கத்தை வாங்கிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரு வயசுக்கு பிறகு ஓயாம போய் என்ன படிக்கிற, ஃபோனில் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, உனக்கு தொந்தரவு இல்லையேன்னு கேட்டுட்டு பேசலாம். ரொம்ப நல்ல வழக்கம் அது. தொந்தரவு இல்லையேன்னு அடிக்கடி கேட்பாங்களாம். இல்லை தொந்தரவு இல்லைம்மா சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னு முதல்ல சொன்னாங்களாம். என்ன ஆசை? புட்டபர்த்தியில் அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் வேணும். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்றைக்கு புட்டபர்த்தியில் இருக்கிற அந்த மாபெரும் கல்விச்சாலை. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நீங்கள் எல்கேஜியிலிருந்து பிஹெச்டி மட்டும் ஒரு ஃபீஸ் கூட கட்டாமல் கொடுக்கப்படுகிற மிகத்தரமான கல்வி என்பது இந்தியாவில் இன்றைக்கு மிகச்சில இடங்களில் தான் இருக்கிறது. அதில் புட்டபர்த்தி முதல் தரத்திலே இருக்கு. ஆனால் அந்த வித்தை போட்டது ஈஸ்வரம்மா. போய் சாமிகிட்ட கேட்ட ஒரே ஒரு ஆசை, அதை செஞ்சுட்டு அதற்கான திறப்பு விழாவை கோலாகலமாக நடத்திய பிறகு அடுத்த நாள் வந்து கேட்குறாங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லையே, ஒன்று கேட்கலாமா? 2வது, இங்கே இருக்கிற உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போகிறதுக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் புட்டபர்த்தியில் இப்போது இருக்கிற அந்த மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. அதனுடைய திறப்பு விழாவையும் பிரம்மாண்டமாக, அதுக்குள்ள மந்திரிகள்லாம் வந்தால் ஈஸ்வரமாக்கு பயமாக இருக்குமா? ஏன்னா போலீஸ்காரரை பார்த்து கூட பயப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்தவர்கள் தானே. மந்திரிகள்லாம் வந்தால் பயப்படுவாங்களாம். தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போய் கேட்பாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு. அந்த தாயினுடைய அறியாமை என்பது கூட எவ்வளவு கவித்துவமாக இருக்கிறது பாருங்க. அதையும் செஞ்சு திறப்பு விழா நடந்த பிறகு, இதுதான் எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமானது. அந்த ஊரிலே இருக்கிற ஒரு நதி சித்ராவதி, பேருக்கு ஓடிக்கொண்டிருந்த நதி. வெள்ளம் வர்ற காலத்தில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். சம்மர் வந்து அவ்வளோதான், ஒரு துளி இல்லாமல் வறண்டு கால்நடைகள்லாம் இறந்து போகும். அப்போ அந்த தாய் போய் தன்னுடைய மகனிடம், ஒரே தொந்தரவு ஒன்றும் இல்லையே, ஒன்று கேட்கலாமா? இந்த சித்ராவதி நதியில் அடிக்கடி தண்ணி இல்லை, அதனால் ஊரில் எல்லாருக்கும் கிணறு ஏதாவது வெட்டி தண்ணி பஞ்சம் இல்லாமல் பார்த்து ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லை, ராயலசீமா டிஸ்ட்ரிக்ட்லேயே தண்ணி பஞ்சம் இல்லாதபடி செய்கிறேன் என்று சுவாமி செஞ்சது தான் இன்றைக்கு மிகப்பெரிய வாட்டர் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டாக இருக்கிறது. அப்போ என்றென்றைக்கும் நினைவு கூறப்படுகிற 3 முக்கியமான விஷயங்கள்: கல்வி, மருத்துவம், குடிநீர். இந்த 3ம் சுவாமி நமக்கு பெரிய பாதையை காட்டிவிட்டு போயிருக்கிறார். ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டியது இந்த 3இல் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான விதையை சுவாமியினுடைய நெஞ்சில் நட்டு வளர்த்து தண்ணீர் விட்டு அது பயிராகி மரமாகி இன்றைக்கு மலர்ந்து இருப்பது ஈஸ்வரம்மாவினுடைய கருணை என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் அந்த தாயின் பெயரால் நடத்தப்படுகிற இந்த விழா என்பது தனிப்பட்ட ஒரு தாய்க்கு நடத்துவது மாத்திரம் அல்ல, இட் இஸ் செலிப்ரேட்டிங் மதர்ஹுட். இது உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களையும் கொண்டாடுவதற்காக நடத்தப்படுகிற ஒன்று. இங்கே இருக்கிற ஆண்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை உங்களை கூட கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசலாம், அது தவறு, அனுமதிக்க கூடாது. ஆனால் ஒருவேளை அப்படி பேசினால் கூட அதை கூட நீங்கள் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய தாயை மரியாதை குறைவாக பேசுவதை ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. தனக்காக எதையுமே வைத்து கொள்ளாத நெஞ்சம்தான் தாயின் நெஞ்சம். என்னை போல பல பேர், என்னை போல எத்தனையோ பேர்
அம்மாக்கள் இருக்கிற வரை நம்ம அம்மா தானே அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருந்து விட்டு அம்மாக்கள் மறைந்த பிறகு அம்மாவுக்கு எதுவுமே செய்யலையே என்று கண்ணீர் வடிக்கிற என்னை போன்ற சில பேர் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம். அம்மாவினுடைய கருணை தான் நம் மேடையில் இருப்பது, பேசுவது, படித்தது எல்லாம் அம்மாவினுடைய கருணை தான். அம்மாவுக்கு பதில் எதுவுமே எதிர்பார்க்கவும் தெரியாது. ஆனால் நம்ம போய் செஞ்சோம் அம்மாவோட அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். வேற எதுவும் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தையா சில ஓடிக்கிட்டே இருந்துட்டோம். ஒரு கட்டத்தில் அம்மாவோட இருக்கணும்னு மனசு இப்போ ஏங்குது. ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாதபடி காலம் என்னை கட்டுப்படுத்தி விட்டது. அதனால் உங்களில் யார் யாருக்கு அம்மாக்கள் இருக்கிறார்களோ ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அம்மா கையை போய் பிடிச்சிக்குங்க. அம்மாட்ட முடிஞ்சா ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். சில அம்மாவுக்கு கோவம் வரும், கெட்ட வார்த்தையில பேசாதவங்க. அவங்களுக்கு என்ன மொழியில் புரியுமோ அது சொல்லுங்கள். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா, நீ எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாதும்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. அடுத்திங்கு பிறவி ஒன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே என்று வாலி எழுதினாரே. அதைவிட நம்முடைய அம்மாக்களிடம் நாம் கேட்கிற வரம் வேறு எதுவாக இருக்க முடியும்? 5 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட படும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா என்று வாலி எழுதினார். ஒவ்வொருவரும், அம்மா இருக்கிறவர்களும் அம்மா இல்லாதவர்களும், இந்த பாட்டை கேட்கிற போது ஏன் நம் கண்ணிலே கண்ணீர் வருகின்றது? ஏதோ ஒரு ரஜினி நடிச்ச எத்தனையோ பாடல்கள் அதுவும் ஒன்று தானே. ஏன் மன்னன் படம் சார் நல்ல படம் பார்த்துருக்காரு இல்லை அப்படிங்களா? சரி, இந்த பாடலை கேட்கிற போது ஏன் கண்ணிலே நீர் துளிர்க்கிறது? ஏனென்றால் அது நெஞ்சத்துக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிற ஒரு உண்மையை இந்த பாடல் சொல்லுகிறது. இன்னமும் சொல்ல போனால் ஆதிசங்கரர் மாத்ரு பஞ்சகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை எளிமையாக தமிழ்படுத்தி வாலி எழுதிய பாடல் தான் இந்த பாடல். ஆதிசங்கரர் மாத்ரு பஞ்சகத்தில் எழுதுகின்றார், பிறக்கையிலே எனக்காக பெருவலியை பொறுத்தாயே, படுக்கையிலே நான் செய்த கழிவுகளை துடைத்தாயே, கருவிலே என்னை தாங்கும் நாளிலே பாரத்தால் உருமாறி இழைத்தாயே, உடல் நலம் குறைத்தாயே, வித்தகனாய் ஆயினும் நான் உன் கடனை தீர்ப்பேனோ, எத்தனையோ பிறப்பெடுத்தும் தீர்ந்திடுமோ இக்கடனே. இது மாத்ரு பஞ்சகத்தை தமிழ்படுத்தி ஒரு கவிஞர் எழுதியது. இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் வாலி அந்த பாடலை எழுதியிருக்கிறார். எனவே தாய்மை என்பது கருணையினுடைய மறுபெயர். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கிறது என்றால் அது நம்முடைய தாய் நமக்கு இட்ட பிச்சை தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகிற ஒவ்வொரு மேன்மைகளும் தாயினுடைய ஆசீர்வாதத்தால் தான். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய தாயை மனதால் நினைத்து ஒரு நிமிடம் துதித்தால் அந்த பிரச்சனை விலகும். ஏனென்றால் கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று. அதனால்தான் நபிகள் நாயகம் அந்த பிரசித்தி பெற்ற வாசகத்தை சொன்னார். கடவுள் எல்லா இடங்களிலும் தான் இருக்க முடியாது என்பதனால்தான் அம்மாக்களை படைத்தார் என்ற பிரசித்தி பெற்ற வாசகத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார். எந்த மொழி, எந்த இனம், எந்த நாடு என்பது முக்கியமில்லை. எல்லாருக்கும் கடவுளுக்கு நிகரான கருணை தெய்வம் அம்மா தான். சுவாமியினுடைய எனக்கு மிக பிடித்த ஒரு வாசகத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். There is no other caste other than humanity. There is no other religion other than love என்று சுவாமி சொன்ன அந்த வாசகம் ஒளி விளக்காக நமக்கு வழிகாட்டட்டும். எந்த மதம், எந்த மொழி, எந்த ஜாதி, யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் கடவுளுக்கு இணையான இடம் அவர்கள் நெஞ்சில் அம்மாவுக்குத்தான் உண்டு. மாத்ரு தேவோபவ, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நன்றி, வணக்கம்.